ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் கறி தான். இந்த அயில மீன் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதுங்க. இது கிடைக்கிதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது முழு மீனாகவே நல்லா சுத்தம் பண்ணி வாங்கியாச்சு. அதுக்கு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட லெமன் சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த மீனில் உப்பு, அந்த புளிப்பு, காரம் எல்லாம் சார்ந்துக்கும். இதை வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை வச்சுட்டே நீங்கள் வெங்காயம் உரிக்கிறது, தக்காளி அரைக்கிறது, எல்லாம் இஞ்சி பூண்டு அரைக்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அது ஊறி வந்துடும். இப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன். அதுலேயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன், இதோட வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இது நான் எப்போயுமே வந்து பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி அரைச்சி தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இதில் இந்த தேவையான மீன்களை எடுத்து அதில் பெரட்டி வச்சுருவோம். ஒரு பக்கம் குழம்புக்கு பிசைஞ்சு வச்சோம்ல, அதே மீனை எடுத்து தான் நான் இதில் பெரட்டி வைக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், காரமாக இருக்காதுன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் மொத்த மீனுக்கும். அதனால் காரம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் வந்து காரம் செக் பண்ணிவிட்டு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு இதையும் தனியாக வறுவலுக்கு தனியாக வச்சுருவோம். வறுக்கும் பொழுது கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதில் போட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கோட் ஆகிக்கும். அந்த மசாலா எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் மீன்லேயே இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இதை தனியாக வச்சுருவோம். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். அந்த நான் அரைச்சதுலேயே தான் எடுத்து தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து நறுக்கி போட்டுக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரைக்கு நறுக்கணும் தான், அதனால் அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மண் சட்டி வச்சு கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். இதில் கடுகு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் போட்டு, ஜீரகம் வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், எல்லாம் போட்டு தாளிக்கிறேங்க. வெந்தயம் கண்டிப்பாக சேருங்க. இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதோட ஒரு பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிக்கணும். இதை வதக்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கணுங்க. இந்த அயில மீன் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது, ஏகப்பட்ட சத்து உள்ளதுங்க. நமக்கு ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண மாதிரி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், நிறைய ஹார்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாகவே ஃபிஷ்ஷுனாவே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழம்பா நீங்கள் வச்சு சாப்பிடும் பொழுது அதுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயில வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்திங்க. அதனால் இது கிடைச்சதுன்னா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு, வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளியை நான் அதில் ஊற்றிட்டேன். இது ஒரு கொதி வரும்போது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டு இதோட குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு தேவையான உப்பும் போட்டு கொதிக்க விடணுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது, எல்லாமே நம்ம போட்டாச்சு. கொதிச்சு வர்ற சமயத்தில் இதில் அப்படியே மீன் எடுத்து அந்த ஊற வச்சுருந்தோம்ல அதை எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். இந்த மீன் போட்ட பின்னாடியும் நல்லா கொதிச்சு வரணும். நிறைய பேர் மீன் உடஞ்சிரும் சொல்லிட்டு சட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா நிறைய வந்து ஃபுட் பாய்சன் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபிஷ்ஷு வந்து பச்சையாக அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா வெந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து 2 நிமிஷத்துலலாம் இதாகாது. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வேக விடணுங்க. இந்த மாதிரி கொதிக்கிறதில்ல போட்டு நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு வந்து நல்லது. அதனால் அது மட்டும் நீங்கள் மீன் உடஞ்சிருமேன்னு அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி முழு மீனாக வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா உடையவும் உடையாது. 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலும் மீனில் நல்லா உப்பு, புளி, காரம் எல்லாம் சார்ந்து சூப்பராகவும் இருக்குங்க. நமக்கு வந்து பாதிப்பும் இருக்காது. இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, மல்லி தூவி இறக்கிக்க வேண்டியதான். இது செஞ்சுட்டு அவ்வளோதாங்க, சூப்பராக அயில மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து தோசைக்கல்ல எப்பயும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் விடுவேன், ரொம்ப கம்மியாக விட்டு அதில் அப்படியே இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபிஷ் எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது அதனோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக இல்லை நீங்கள் இப்படியும் சேர்க்கலாம், இல்லை நம்ம கருவேப்பிலையை நல்லா உருவி வாஷ் பண்ணிவிட்டு மீனோடய நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா அரைக்கும் போது அந்த மாதிரி செய்யலாம். ஒன்று ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ அருமையாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு, அயில மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு பசங்களுக்கு கொடுத்த ஒரு திருப்தி கிடச்சிருச்சு. ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து எண்ணெய் கம்மியாக வச்சு செய்யும் பொழுது அது அதிலேயே நல்லா ஃப்ரை ஆகி வருது அப்படின்றது தான் பெருசு. எனக்கு வந்து நிறைய நம்ம ஆயிலுக்குள்ளே போட்டு எடுக்காமல் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதே சமயத்தில் ஆயில் இல்லாமையும் இதை செய்ய முடியாது, இப்படி தான் செஞ்சு கொடுத்து ஆகணும். அதனால் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் ஆயில் லெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் லெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஆயில் லெஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நல்லதுங்க. இப்போ அருமையாக அயில மீன் குழம்பும் வறுவலும் ரெடி. நீங்களும் வாங்க சாப்பிடுவோம்.